2 நாள் சுற்றுப்பயணமாக தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் சேலம் வந்துள்ளார். நாளை காலை 9:30 மணியளவில் டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீரை திறந்து வைக்கும் முதலமைச்சர் அதனைத் தொடர்ந்து இரும்பாலை சாலையில் அமைந்துள்ள அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பங்கேற்கிறார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் 2 நாள் சுற்றுப்பயணமாக சேலத்திற்கு வருகை தரவுள்ளார். இன்று மாலை ஈரோடு மாவட்டம் நிகழ்ச்சியில் முடித்துக்கொண்டு அதனைத் தொடர்ந்து சேலம் மாவட்டம் மற்றும் மேட்டூர் பகுதியில் உள்ள சேலம் மாவட்டத்தின் எல்லை பகுதியான நவப்பட்டி பெரும்பள்ளி பள்ளம் பகுதியில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு பிரம்மாண்ட வரவேற்பு வழங்கப்பட உள்ளது. குறிப்பாக அங்கிருந்து மேட்டூர் வரை 11 கிலோமீட்டருக்கு ரோட் ஷோவும் நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து இரவு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மேட்டூர் அணையில் உள்ள சுற்றுலா பயணியர் மாளிகையில் இரவு தங்கி ஓய்வு எடுக்கிறார். அதனைத் தொடர்ந்து டெல்டா பாசனங்களின் நீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் நாளை தினம் மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்கு தண்ணீரை திறந்து வைக்கிறார். அதனைத் தொடர்ந்து அங்குள்ள விவசாய மக்களுடன் பேசும் முதலமைச்சர் அதனைத் தொடர்ந்து இரும்பாலை சாலையில் உள்ள பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ள இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கும் இடத்திற்கு வருகை தரவுள்ளார். குறிப்பாக இந்த அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு கிட்டத்தட்ட 1,00,001 பயனாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்க உள்ளார். அதனைத் தொடர்ந்து 1500 கோடி மதிப்பீட்டில் முடிவுற்ற பணிகளையும் துவக்கி வைத்துள்ளார். அதே போல சேலம் மாவட்டத்திற்கு பல்வேறு புதிய அறிவிப்புகளையும் இந்த நிகழ்ச்சியில் தான் அறிவிக்க உள்ளார். குறிப்பாக முடிவுற்ற திட்டப்பணிகளை அறிவித்தும் புதிய திட்டப்பணிகளையும் துவக்கி வைக்கிறார். விழா நுழைவு பகுதியானது மிகவும் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக வரலாற்று சிறப்புமிக்க இந்த மேட்டூர் அணையை காட்சிப்படுத்தும் வகையில் மேட்டூர் அணையின் முழு வடிவமும் இந்த நுழைவு பகுதியில் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ளது. ஒரு பகுதியில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் மற்றொரு பகுதியில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் படமும் இடம்பெற்றுள்ளது. குறிப்பாக இந்த மேட்டூர் அணை காட்சி அதாவது அனைவரையும் வியக்க வைக்கும் வகையில் அமைந்துள்ளது. குறிப்பாக நாளைய தினம் நடைபெறவுள்ள இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் சமூக நலத்துறை, மாற்றுத்திறனாளித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்காக இன்று மாலை முதலமைச்சர் அவர்கள் சேலம் மாவட்ட எல்லைக்கு வருகை தர உள்ளார். அதனைத் தொடர்ந்து தான் பல்வேறு நிகழ்ச்சிகளும் அடுத்தடுத்து நடைபெற உள்ளது. முதலமைச்சரின் வருகைக்காக சேலம் மாவட்டத்தில் மட்டும் குறிப்பாக 3500 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அதே போல 2 நாட்களுக்கு ட்ரோன் பறக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் சேலம் வருகையொட்டி சேலம் மாநகர் முழுவதுமே விழா கோலம் கொண்டுள்ளது. குறிப்பாக எங்கு பார்த்தாலும் அவரை வரவேற்கும் விதமாக கொடிகள் அமைக்கப்பட்டும் பல்வேறு பகுதிகளில் பிரம்மாண்ட வரவேற்புக்கும் ஏற்பாடுகள் தயார் செய்யப்பட்டு வருகிறது. சத்தியம் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து ஆனந்த்.